வித்தியாசமாக மாநாடு நடத்தக்கூடியவர் சீமான் அவர்கள். இப்பதான் ஆடு மாடுகளுக்கு நடத்தினார். இப்ப அடுத்தது மரங்களுக்காக ஒரு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க செய்த நுட்பமான அரசியல் என்ன அப்படின்னா, எல்லாமே ஒரு நகைச்சுவைக்குரியதாகவும் இதெல்லாம் தேவையில்லாததாகவும் ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கிராமங்களை நம்பியும் அங்க இருக்காத, கிராமத்துல இருந்து எல்லாம் வெளியேறி நகரத்துக்கு வா, நகரத்துல தான் எல்லாமே கிடைக்குது, இங்கிலீஷ் மீடியத்துல படி, கான்வென்ட்ல படி, இப்படி சொல்லியே எல்லாத்தையும் மாற்றி இந்த மக்களை ஒரு மடமையாக்கி கொண்டு இருக்கான். இப்ப நாளைக்கு நான் போய் வாக்கு கேட்கும் போது அதிமுக ஒரு உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு நான் வாக்கு கேட்டேன்னா அவர் ஏற்கனவே செய்த குற்றங்களுக்கு நான் துணையா போறேன்ல. நாம் தமிழர் கட்சி என்னைக்காவது தாவேக்காவே, அதாவது விஜயனுடைய கட்சியை காம்படிஷனா நினைச்சிருக்கீங்க? ஏன்னா விஜய மாநாட்டில் பாத்தீங்கன்னா சீமான் ஒழிகன்ற கோஷம் அப்படி இருந்தது. என்னைக்காவது அவங்க காம்படிஷனா நீங்க நினைச்சிருக்கீங்க? இல்ல, அண்ணன் அவர்கள் கட்சி தொடங்கினாலே சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சீமான் அவர்கள் ஒழிக, சீமான் அவர்கள் வாழ்க, ரெண்டு மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு. 1967 அண்ணா வந்துட்டாரு, 77 எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு அதை காமிக்கிறாரு. அவர்கள் ஏதோ இவர் மாதிரி 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நேரடியா ஒரே தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அன்னைக்கு ஆட்சியை பிடிச்ச மாதிரி சொல்றாரு. அது முற்றிலும் தவறானது. 18 ஆண்டுகள் காத்திருந்தாங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு. என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கொடுங்க, இதை விட பெரிய கூட்டம் கூட்டுறேன்னு கருணாநிதி இல்ல. இப்போ வந்த விஜய்க்கு நாங்க போய் பயப்படுவோமா? ஆஃப்டர் ஆல் ஒரு படத்துல ஹிட் ஆகலன்னா 3 படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை போறாரு, மக்கள் எல்லாத்துக்கும் மாடு வாங்குறதுக்கு நான் லோன் தரேன் 1,20,000. இப்ப எங்க வந்தது? இப்ப மாடு அவர்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இப்ப மாடு பிற்போக்குத்தனமா தெரியலையா? மாடு ஒரு சமூகம் மட்டும்தான் மேய்க்குன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு இப்ப எங்க போச்சு புத்தி? ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சீமானை யாருமே அடிச்சுக்க முடியாது அப்படின்ற நிலைதான் இருக்குது. ஏன்னா அவ்வளவு மாநாடுகள், அவ்வளவு பேச்சுக்கள், அவர் பேச்சு கேட்பதற்காகவே அவ்வளவு கூட்டங்கள் அப்படி இருக்கும். வித்தியாசமாக மாநாடு நடத்தக்கூடியவர் சீமான் அவர்கள். இப்பதான் ஆடு மாடுகளுக்கு நடத்தினார். இப்ப அடுத்தது மரங்களுக்காக ஒரு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இயற்கையை நேசிக்கக்கூடியவர், இயற்கையோடு பயணிக்கக்கூடியவர். இவருடைய அந்த வித்தியாசமான மாநாடுகள் பற்றி உங்க கருத்து? இல்ல, இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். இதை நான் ஏதோ நாம் தமிழர் கட்சியில பொறுப்புல இருக்கேன், இல்லை கட்சியின் உறுப்பினர் இருக்கேங்கிறக்கா சொல்ல, ஒட்டுமொத்த உலகமே, ஒட்டுமொத்த நாடுமே உற்று நோக்குகிறார்கள் அண்ணன் சீமான் அவர்களின் செயல்பாடுகளை. ஏன் நான் இதா சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் எந்த முக்கியமான ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாமல், முக்கியமான விஷயங்களை தொடாமல், இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் சுற்றுச்சூழலை பற்றி பேசணுமா, இல்லை அடுத்த உயிரினங்களை பற்றி பேசணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்காங்களா, அந்த இடத்துல ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். சும்மா ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் வாக்குகளை மட்டும் பெற்றுவிடலாம் என்றோ, இல்லை 500 ரூபாய் குவார்டர் காசு கொடுத்தோ, இல்லை இலவசங்களை கொடுத்தோ, இப்படியாப்பட்ட அரசியலை பழகி போன இந்த மண்ணில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். எது தேவை, எது மக்களுக்கானது? இந்த மக்கள் 100 ஆண்டுகள், இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து, இன்னும் 500 ஆண்டுகள் கழித்து இந்த மக்கள் எப்படி செல்வ செழிப்போடு வளங்களோடு யாரையும் கையேந்தி நிற்காமல் அடுத்த தலைமுறை எப்படி வாழவேன் என்று சிந்திக்கக்கூடிய தலைவனாக, ஒப்பற்ற தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதன் நீட்சியாக தான் நீங்க சொல்ற மாடுகளுக்கான மாநாடா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு மரங்களுக்கான மாநாடா இருக்கட்டும், எல்லாமே. சந்தேகம்னா இப்படி எல்லாம் நடத்துவதனால என்ன சொல்ல வர்றாரு அவர்? எதற்காக மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக நடத்தப்படுகிறதா? இது நாங்கள் கட்சி தொடங்கின நாள் முதல் எங்கள் கொள்கையாக கொண்டிருக்கோம், எங்கள் கோட்பாடுகளாக இதை கொண்டிருக்கோம். அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை தான் நாங்கள் பேசி கொண்டு வர்றோம். இது இன்னைக்கு அவர்களை கவர்வதற்காகவோ இல்லை ஈர்ப்பதற்காகவோ இல்லை. அப்படின்னா நீங்க எல்லா மக்களும் எங்களிடம் திரும்பி இருக்கணும், நாங்கள் பேசக்கூடிய அரசியலை புரிந்திருக்க வேண்டும். எல்லாம் புரியாத இடத்துல தான் இந்த திராவிட ஆட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆட்சி செய்தவர்கள் செய்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க செய்த நுட்பமான அரசியல் என்ன அப்படின்னா, எல்லாமே ஒரு நகைச்சுவைக்குரியதாகவும் இதெல்லாம் தேவையில்லாததாகவும் ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா,
நீங்க நல்லவனா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை கெட்டவன் சொல்லுவாங்க. நல்லவனா இருந்தா நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனநிலை சரியில்லாதவன், நீ வந்து வாழ தகுதி இல்லாதவன், நீ வந்து ஊழல் செய்தீன்னா தான் வந்து யார் தான் செய்யல. இந்த திராவிடம் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா, உங்களையும் அவர்களோடு சேர்த்து விடுவார்கள். அவன் திருடுறது மட்டும் இல்ல, உங்களையும் திருடனோட கூட்டு சேர வச்சிருவான். நீ வந்து ஒரு இடத்துல இருந்து குப்பையை தூக்கி ரோட்ல கொட்டினா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மக்கள் தன் வீட்டுல இருந்து எடுத்து குப்பையை ரோட்ல கொட்டுவான், கொட்ட மாட்டான், பக்கத்து வீட்டுல கொட்டுவான். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில போடணும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இல்லாம அவன் என்ன செய்வான்னா, கூட்டி யார் வீட்டுல தள்ளுவான், பக்கத்து வீட்டுக்கிட்ட தள்ளுவான். அவன் என்ன பண்ணுவான், கூட்டி அடுத்த வீட்டுக்கு தள்ளுவான். இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை மக்களிடம் கொண்டு போய் பூத்துன்னு யாருன்னா இந்த திராவிட கலாச்சாரம் தான். அப்ப அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, போய் லஞ்சம் கொடுக்கறதா இருக்கட்டும், லஞ்சம் கொடுக்கறது தவறு இல்லம்மா, லஞ்சம் வாங்குறது தவறு இல்லம்மா, யார் தான் செய்யலம்மா, நீ ஓட்டுக்கு காசு வாங்குறால என்ன, ஓன் காசு தான்ப்பா, ஓன் காசை தான் திடீர் அதுல இருந்து தானே கொஞ்சம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவான். இப்படியாக இந்த மக்களை மடைமாட்டி மரம்லாம் என்ன, அதெல்லாம் ஒரு பயனே இல்லம்மா, வெட்டி தீக்கணும்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ம வாங்கிக்கிற போறோமா, சாப்பாடு ஏன்பா உணவுக்கு தேவைக்கு என்னப்பா பண்ணுவா, விவசாயம் முக்கியம் தானே, நீ ஏன் பின்னோக்கி கொண்டு போற அப்படிமா, விவசாயம் செய்யறதெல்லாம் ஒரு பழமையான விஷயம், அதுக்கே நீ போற, மாற்று இதுக்கு வா, நீ வந்து தொழிற்சாலையில் பெருகணும், நீ வந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், இதுதான் சொல்லி என்ன மாதிரியான கற்பித்தலை இங்க மக்களுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா, எதுவுமே சரியானவற்றை சரியானது என்று சொல்லிக் கொடுக்கல. சரியானவற்றை எல்லாமே நீ வந்து பிற்போக்குத்தனமாது, ஒரு மாற்று இதுக்கு வா, நீ வந்து விவசாயத்தை நம்பியோ இல்ல ஒரு என்ன சொல்ல கிராமங்களை நம்பியோ அங்க இருக்காத, கிராமத்துல இருந்து எல்லாம் வெளியேறி நகரத்துக்கு வா, நகரத்துல தான் எல்லாமே கிடைக்குது, நகரத்தில் உள்ளதான் அவர்கள் பேசக்கூடிய மொழி தான் சரி, அவர்கள் பேசக்கூடிய ஆங்கிலம் தான் சரி, ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளு, இங்கிலீஷ் மீடியத்துல படி, கான்வென்ட்ல படி, இப்படி சொல்லியே எல்லாத்தையும் மாற்றி இந்த மக்களை ஒரு மடமையாக்கி கொண்டு இருக்கான். அவர்களுக்கு எந்த புரிதலும் இருக்கான். அப்ப இதை எல்லாம் மாற்றக்கூடிய தலைவனாக இன்னைக்கு வந்து மாபெரும் புரட்சி என்ன செய்து கொண்டிருக்க, நீ வந்து உன்னுடைய நிலத்தை சரியாக பண்படுத்தி கொள்ளு, அந்த நிலத்துல வாழ கத்துக்கோ, அந்த நிலத்துல எல்லாமே இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லாத வளமே கிடையாது, அதை வச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளு, இங்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே வந்து நமக்கான வளங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளு, இதையே நீ வந்து தீரக்கூடிய வளங்கள் தீராத வளங்கள் இருக்கு. நீங்க மழை பெழிஞ்சு பொழியலாம், எப்போ வேணாலும் பொழியலாம், நீங்கள் மரங்கள் நடலாம், எல்லாமே ஓகே. ஆனா நீங்க மலையில வெட்டி விற்க கூடாதுல்ல, அதை திருப்பி நீங்க உருவாக்க முடியாதுல்ல, இந்த நிலம் பண்பட்டு போக கூடாதுல்ல. இப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் போராட்டங்கள் முன்னெடுக்கிறீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு பிரச்சனைகளை கிளப்புறீங்க, வந்து அரசியல் சார்பிலையுமே சரி, இயற்கை அருளாகவும் சரி, இவ்வளவு தூரம் கொண்டு வந்தும் தமிழகத்துல நீங்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு 36 லட்சம் பேர் மாறிதானே இன்னைக்கு 8.2% வாக்குகளே அளிச்சிருக்கான். ஒவ்வொருத்தனையும் அண்ணன் ஒரு கேடரா மாத்தி வச்சிருக்காங்களே. இன்னைக்கு அவன் குழந்தைகள் இயற்கை வளங்கள் காணாம போக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இயற்கை வளம் போயிட்டு தானே இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. அதை பற்றி மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. மணல் கடத்தல் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்ன முடிஞ்சது, என்ன தடுத்து நிறுத்த முடிஞ்சது, என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சது? பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி இன்றைக்குமே நாங்கள் எந்த இடத்திலும் அதிகாரத்துக்கு வராமையே எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் எல்லாரையும் தடுத்து நிறுத்தியிருக்கோம். இன்னைக்கு பல இடங்களில் மலைகள் வெட்டப்பட்டது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, கல்குவாரிகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. நான் உட்பட எனக்கு மேல வழக்குகள் இருக்கு கல்குவாரிகள் தடுக்கிறதுக்காக. இன்னைக்கு திருச்சி மாவட்டமா இருக்கட்டும், புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கட்டும், கரூர் மாவட்டமா இருக்கட்டும், சிவகங்கையா இருக்கட்டும், அத்தனை இடத்திலும் எங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கல்குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க. அங்கு உள்ள வனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழல் சார்பாக வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பரந்தூர் விமான நிலையத்துக்காக அதை விரிவாக்கத்துக்காக நாங்கள் வழக்குகள் வாங்கி நிற்கிறோம். 8 வலைக்கு சாலைக்கு எதிராக வழக்குகள் போட்டது நாம் தமிழர் கட்சி, இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு கோயில்கள் எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று வழக்குகள் வாங்கி இன்னைக்கு அது தமிழ் குடமுழுக்கு நடத்தப்பட்டது தஞ்சாவூர்ல, திருச்செந்தூர்ல இன்னைக்கு தமிழ் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. இதற்கு எல்லாம் நாம் தமிழர் கட்சி முழுமையாக காரணமா இருந்திருக்கு. இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தல நாம் தமிழரின் பங்கு அதிகம். தூத்துக்குடியில அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு அழிவு திட்டத்தை, நாசகர திட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கோம். இன்னைக்கு நெடுவாசல்ல நீங்க வந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டு அதுல நாம் தமிழர் கட்சி முதன்மையா நின்று போராடி இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறீங்க, ஏன் நாம் தமிழர் கட்சியால வந்துட்டு எந்த கட்சி கூடயுமே வந்துட்டு ஒரு ஒருங்கிணைஞ்சு செயல்பட முடியாம நாங்க தனிச்சுதான் நிப்போம், ஒரு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் சிறப்பா செய்யலாம்ல, ஆட்சி அதிகாரம் யாரு கூட நாங்க ஒட்டவே மாட்டோம் அப்படின்னா அப்படி இல்ல, நாங்க யாரு கூடயும் ஒட்ட மாட்டோம், எல்லாரோடும் நட்பு பாராட்டுறோம், எல்லாரோடும் நேசம் பாராட்டுறோம், அதுல மாட்டுக்கட்டே இல்ல. ஒரு மனிதனாக எல்லாரையும் நேசிக்கிறோம், அதுல பிரச்சனை இல்லை. அரசியலுக்கு அவர்களின் பங்களிப்பும் சிறிதளவு இருக்குங்கிற எங்களுக்கு மாற்றுக்கட்டே இல்லை. ஆனால்
அவர்கள் செய்த தவறுகளை அவர்களுக்கான மாற்று சிந்தனையோடு மாற்று தத்துவத்தோடு கொள்கையோடு வரக்கூடியவர்களை நாங்கள் எப்படி அவர்கள் செய்த ஊழல், இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க 2 பெரும் கட்சிகள் சொல்றீங்க, திமுகங்கிறீங்க அதிமுகங்கிறீங்க. இந்த 2 கட்சிகளும் ஊழல் செய்யவில்லையா? எந்த தவறுகளே செய்யவில்லையா? ஊழல் செய்யவில்லையா? இல்ல இவர்கள் வந்து லஞ்சம் வாங்கவில்லையா? இந்த மண்ணை மலடாக்கவில்லையா? இந்த மண்ணில் உள்ள வளங்களை திருடி கொடுக்கவில்லையா? ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க நன்மை சொல்லுங்க செய்ததை, அப்ப நம்ம போலாம். அப்ப இத்தனை தவறுகளையும் செய்தவர்களோடு நாங்கள் ஒரு புதிய தூய சக்தியாக வந்து கொண்டு நாங்க எப்படி அவர்களோட தவறுகளை நாங்க சுமக்கணும்? இப்ப நாளைக்கு நான் போய் வாக்கு கேட்கும் போது அதிமுக ஒரு உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு நான் வாக்கு கேட்டேன்னா அவர் ஏற்கனவே செய்த குற்றங்களுக்கு நான் துணையா போறேன்ல. அப்ப அதை நான் ஏன் ஏற்கணும்? 50 ஆண்டுகளாக கரைபடிந்த கட்சி வந்து கரைபடியாத கரங்கள், அப்படித்தானே சார்? உறுதியாக சொல்வேன், கரைபடியாத கரங்கள். இனி வரும் காலங்களும் அப்படிதான் இருப்போம். நாங்கள் ஆட்சி அதிகாரிக்கு வந்தால் ஆட்சியை எப்படி நடத்துவோம் என்பதை நாங்கள் வந்து ஒரு ஆட்சி வரவே கொடுத்திருக்கோம். 2016 கொடுத்துட்டோம். நாங்க 300 பக்கத்துக்கான அறிக்கை கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு செக்டார் வைஸா நாங்க எடுத்து கொடுத்திருக்கோம். பள்ளி கல்வி எப்படி இருக்கணும், ஆரம்ப கல்வி எப்படி இருக்கணும், சுகாதாரம் எப்படி இருக்கணும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கணும், பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவோம், தொழிற்சாலைகள் எப்படி வரணும், நிலமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வரணும். இங்கு உள்ள வளத்தை எல்லாம் சுரண்டி கொண்டு போற தொழிற்சாலைகள் வராது. இங்குள்ள வளங்களை பெருக்குவதற்கும் அந்த வளங்கள் மூலமாக அந்த பகுதியிலே நீங்கள் வந்து சிற்றூர்கள் எல்லாம் வந்து காலியாகி இன்னைக்கு வந்து நகரங்கள் பெருகிறது. நாங்கள் சிற்றூர்லேயே உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறோங்கிறோம். அங்கு உள்ளவர்களுக்கே வேலை வாய்ப்பு. இன்னைக்கு சோகோ என்ற நிறுவனம் வந்து இன்னைக்கு தென்காசியில் மிகப்பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கான், ஐடி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. இதை போல எல்லா நகரங்களிலும் சிறிய ஊர்களிலும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். 5 தலைநகரங்கள் உருவாக்குவோங்கிறோம். நீங்க அதெல்லாம் படிக்கணும், பார்க்கணும். பார்த்து நாங்கள் என்ன சொல்றோம்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதை தான் நான் சொல்வேன். இந்த திராவிடர்கள் மறுபடியும் இந்த மக்களை ஏமாற்றி சாராயத்துக்குள்ளேயும் இன்னைக்கு இலவசம்குள்ளேயும் கொண்டு போய் புகுத்தி வச்சு அவர்களை ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு அதே கட்டத்தில் வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றோம். நாம் தமிழர் கட்சி என்னைக்காவது தாவேக்காவே, அதாவது விஜயனுடைய கட்சியை வந்துட்டு காம்படிஷனா நினைச்சிருக்கீங்களா? ஏன்னா விஜய மாநாட்டில் பாத்தீங்கன்னா சீமான் ஒழிகன்ற கோஷம் வந்து அப்படி இருந்தது. என்னைக்காவது அவங்க காம்படிஷனா நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அண்ணன் அவர்கள் கட்சி தொடங்கினாலே சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சீமான் அவர்கள் ஒழிக, சீமான் அவர்கள் வாழ்க, 2 மட்டும்தான் கேட்கும் அப்படின்னார். அது இந்த 2026 தேர்தலில் அது நெருங்கிடுச்சுன்ற அதை தான் நான் சுட்டி காட்டுறேன். ஏன் நான் சொல்றேன்னா, அவர்கள் தத்துவமோ கொள்கையோ கோட்பாடோ எதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் புரியாமையில் ஒரு கட்சியை தொடங்கி, நான் அந்த கட்சியில் உள்ள அங்கு போற ரசிகர்களையோ அங்க ரசிகர் மனப்பான்மையில் கூடுனவர்களையோ நான் குறை சொல்லவில்லை. ஒரு தலைவன் என்பவன் தன்னிடம் வரக்கூடியவர்களை சரியான பாதைக்கு மாற்றி செல்ல வேண்டும். அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர்களை மாற்றி. அண்ணா அவர்கள் அப்படிதான் இருந்தார். காங்கிரஸ் ஒட்டுமுழுதாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது அதிலிருந்து ஒரு மாற்று, ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி என்ற மொழி தமிழ் மொழிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி தான் திராவிட கழகம் வந்தது, திமுக வந்தது. அப்போ அந்த இளைஞர்கள் எல்லாமே தன்வயப்படுத்தி ஆங்கிலம் போகம் கூடாது, ஹிந்தி மொழி கூடாது, தமிழ் மொழியை கற்றணும், தமிழ் மொழி தான் படிக்கணும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கழகம். இன்னைக்கு என்ன தவறே இருந்தாலும் இன்னைக்கு RSS சித்தாந்தத்தோ கொள்கையில அவங்களுக்கு பிடிப்பா இருக்காங்க, ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் சரியா இருக்காங்க. அப்படி அவர்களை இன்னைக்கு நீங்க RSS பார்க்கணும். அவர்கள் வந்து ஒருபோதும் அவர்கள் மேல் பல குறைகள் இருக்கு, ஆனால் ஒருபோதும் அவர்கள் வந்து அந்த கொள்கையிலிருந்தோ கோட்பாடுகளிருந்தோ விலகி போக மாட்டார்கள். அவர்கள் போக்கஸ் எல்லாமே அதுல தான் இருக்கும். அதே போலதான் தமிழ் தேசியம் என்பதும் ஒரு சரியான சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வளங்களும் இந்த மக்களுக்கானதான். இந்த மக்களின் கனிம வளம், காட்டு வளம், மலை வளம் எல்லாம் பாதுகாக்கப்படணும். இங்கு உள்ள மொழி, இனம், அவர்களுக்குள்ள பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் பாதுகாக்கப்படும். இது மிகப்பெரிய 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பால் உள்ள வரலாற்று தமிழ் இனம் வந்து எந்த இடத்துலையும் நான் சொல்லி முடிச்சேன். இப்படியாப்பட்ட ஒரு தத்துவத்தையும் கொள்கையும் கொண்டு ஒரு வர கட்சிக்கும் நீங்கள் நேரடியாக வந்துவிட்டு, நான் இத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் இருந்தேன், அதனால் நான் அரசியலுக்கு வந்து விட்டேன், உடனடியாக நான் எப்படி சினிமாவில் கோலோச்சி நின்னனோ அதே மாதிரி அடுத்த நிமிடமே நான் இங்கே வந்து முதலமைச்சர் ஆகணும், நான் எதையும் சொல்ல மாட்டேன், தத்துவத்தை சொல்ல மாட்டேன், கொள்கையை சொல்ல மாட்டேன், இங்க இருந்து அண்ணாவை கூட்டுக்குவேன், அங்க இருந்து எம்ஜிஆரை கூட்டுக்குவேன், நாளைக்கு திடீர்னு விஜயகாந்தை கூட்டுக்குவேன். இப்படியான ஒரு குழப்பவாதி அரசியலில் வர்றாங்களா, அதை உடைக்க வேண்டியும் அதை சரியான விதத்தில் நாங்கள் சீர்கொள்ள வேண்டியும் ஒரு அரசியல் கட்சியாக எங்களுக்கு கடமை. இப்ப நீங்களும் வந்துட்டு தமிழ் தேசியம் பேசுறீங்க, இப்ப விஜய் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்ட்டாங்க. அவர் வழியில அவர் போயிட்டு இருக்காரு. அவர் உங்களை சீண்டாத போது தேவையில்லாம நீங்க ஏன் போய் அவரை சீன்ற மாதிரி இருக்கு? எதுக்காக உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லாம? இது தேவைங்க, தேவையில்லாம இல்ல. நீங்கள் இந்த மண்ணில் நீங்கள் ஆள வேண்டும் என்று ஒரு கனவோடு
ஒரு கற்பனை கனவோடு நீங்கள் வந்து கொண்டிருக்கீங்கன்னால் அது எது சரி என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சியாக இங்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து திமுக எந்த தவறு செஞ்சாலும் உங்களுக்கு என்னப்பா, நீங்க ஏன்பா அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போறாங்களே, மக்கள் தான் இருக்காங்களே, அவங்க சொல்லிக்குவாங்கப்பா, அவங்க வாக்கு போட்டு இது நல்லது செய்யலைன்னா தோக்கடிக்க போறாங்க, நீங்க அவர்களை போய் கிரிட்டிசிசம் பண்றீங்க நீங்க சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கு. ஒரு அடிப்படை வாக்கு செலுத்தி அத்தனை பேருக்கு இந்த உரிமை உண்டு. நீங்கள் என்ன ஆளணும்னு வர்றீங்க, நீங்க படத்தை நடிக்கிறதுக்கு வரல, நல்லா புரிஞ்சுங்க. அது இது வேறு. நீங்கள் இந்த மண்ணை ஆளணும் என்ற கனவோடு வர்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சரியானவரா, நீங்கள் உண்மையானவரா அப்படிங்கிற இடத்துல நாங்க பார்க்க வேண்டிய இடத்துல எல்லா தமிழ் மக்கள் இருக்காங்க. அப்படி நீங்க வர்றவங்கலாம் நீங்க இந்த மண்ணை வந்து ஆண்டு விடணும் என்ற அந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இனிமேலும் இருக்காது. இனி வரும் தலைமுறைகள் எல்லாம் விழித்து கொண்டிருக்கிறார்கள். சினிமாவையும் அரசியலையும் வெவ்வேறாக பிரித்து கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தலைமுறையை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி விட்டார். இல்ல இப்படி நீங்க பேசுவதால பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் பட்டாலும் வந்து பெருமளவுல வந்துட்டு அந்த கட்சிக்கு போவாங்க, நம்ம கட்சிக்கு இளைஞர் பலம் குறைஞ்சிருமோ அப்படின்றதால தோணலையா உங்களுக்கு? இல்ல, எப்படி தோணும்? நீங்க நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது 2009 கட்சி ஆரம்பிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து திமுக அதிமுக மாற்று கட்சின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப அதே ஒரு அஜெண்டாவை தான் வந்துட்டு விஜய் அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறாரு. திமுக அதிமுகவுக்கு நாங்க மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இளைஞர்களை தான் ஃபோக்கஸ் பண்றீங்க, அந்த கட்சியும் வந்து இளைஞர்களை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படின்னும் போது தேவையில்லாம அவங்களை பிடிச்சி நம்ம சீண்டிக்கிட்டே இருக்கும்போது இளைஞர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு கேள்வி வராது, அண்ணன் மாட்டுக்கிட்டு வழி போயிட்டு இருக்காரு, இவர் ஏன் பிடிச்ச அவரை சீண்டிக்கிட்டு இருக்காரு? அப்படிலாம் இல்லைங்க. தேர்தல் அரசியல வரும்போது எல்லாரையும் கேள்வி கேட்க வேண்டிய கடமை இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், எங்களுக்கு வந்து அவர்களின் வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. நாங்க ஏதோ வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு உடனே எங்க வாக்குகள் அங்க போகலாம் அப்படிலாம் கிடையாது. தொடர்ச்சியாக 1.1% இன்னைக்கு 8.2% வாங்கினது விஜயோட வாக்குகள் இல்லை. இத்தனை ஆண்டுகள் விஜய் காத்து விஜய் ரசிகர்கள் மட்டுமா அந்த வாக்குகள் 36 லட்சம் போட்டிருப்பான்? கிடையாது. விஜய் பிடிச்சவங்க எல்லாமா எங்க கட்சியில இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் வந்தோன்னா உடனே அந்த சைடு போறதுக்கு ஒரு யதார்த்த இதே இல்லாம இருக்கு, புரிதலே இல்லாம இருக்கு. எல்லாருமே இளைஞர்கள் இந்த கட்சியை நோக்கி வந்து இளைஞர்கள் மட்டுமா எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க? இல்ல, அப்படிலாம் கிடையாது. அப்ப நீங்க வந்து 4% இன்னைக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்க நின்னோம். அப்பெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு 16% வாக்குகள் எங்களுக்கு போட்டிருக்கானே. ஏன் போட்டான்? அன்னைக்கே இவர் அன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச கூட அங்க போய் நிக்கலாமே, அவரோட பலத்தை அங்க நிரூபிச்சிருக்கலாமே. ஏன் நிரூபிக்கல? உங்களுக்கு அரசியலுக்கு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா எந்த தேர்தலாக நிக்கணும்ல, அந்த தெம்பும் திராணி இருக்கணும்ல. நான் நேரடியா ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸ்ல தான் விளையாடுவேன் அப்படின்னா அது எப்படியா மக்கள் ஏத்துக்குவாங்க? அவரோட தன்னம்பிக்கை காட்டுது, மக்கள் மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. மேபி இருக்கலாம்ல. நம்பிக்கைங்கிறது எப்படி வரணும்னா ஒரு அடிப்படை அரசியல் ஒரு உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா 1967 அண்ணா வந்துட்டாரு, 77 எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு அதை காமிக்கிறாரு. அவர்கள் ஏதோ இவர் மாதிரி 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நேரடியா ஒரே தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்ச மாதிரி சொல்றாரு. அது முற்றிலும் தவறானது. 18 ஆண்டுகள் காத்திருந்தாங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு. முதல்ல ஜெயிச்சது ஒரே ஒரு ஆள் தான், சின்மையின்னு ஒருத்தர் தான் திமுக இருந்து ஜெயிச்சு அங்க வந்து சட்டமன்றத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் 50 பேர் ஜெயிச்சாங்க அடுத்த தேர்தல்ல. அதுக்கப்புறம் இவங்க கூட்டணி அமைச்சுதான் அன்னைக்கு வந்து அண்ணா ஜெயிச்சாரு. கூட்டணி கட்சிகளோடு தான் சேர்ந்து அண்ணா ஜெயிச்சாரு. அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. அன்னைக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருந்தது. ஹிந்திக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை என்று சொல்லி ஒட்டுமொத்தமா பல பேர் உயிரிழந்திருக்கான். அவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தான் அண்ணா அவர்கள் அன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சாரு 1967. அதே மாதிரி 77 எம்ஜிஆர் வந்து உடனடியாக கட்சி ஆரம்பிச்சு நேரடியாக தேர்தல் வந்து ஜெயிக்கல. அவர் திமுக என்ற கழகத்தில் தொடர்ச்சியாக பங்கு பெற்று அவர் கருத்துக்களை கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதற்கப்புறமா அங்கிருந்து பொருளாளராக இருந்து அதுல இருந்து பிரச்சனை வெளியில வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கு அடுத்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இதான. இவர் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் சரியானது கிடையாதுங்க. இவர் சொல்லதெல்லாம் உடனே அவர் வந்தாரு உடனே ஜெயிச்சுருவார் மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் பாத்தீங்கல்ல, நீங்களும் தானே பாத்திருப்பீங்க. 2 மாநாடும் நடத்தினாரு. 2 மாநாடு சொல்லுங்க எவ்வளவு கூட்டம், நீங்க உண்மையா சொல்லுங்க எவ்வளவு கூட்டம் வந்துச்சு சார்? நாளைக்கு மாநாடுனா இன்னைக்கு நைட்டே போய் மாநாட்டுல படுத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. சரி, போய் முன்னாடி ஏக்கர் கணக்குல பார்க்கிங் வசதி கூட இல்லாம அவ்வளவு கூட்டம் சார், கட்டுக்கணுங்காத கூட்டம். அப்படின்னா கருணாஸ் வந்து ஒரு சொல்லியிருந்தார், என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா கொடுங்க, இதை விட பெரிய கூட்டம் கூட்டுறேன்னு கருணாஸ் இல்ல சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா மக்கள் மறுபடியும் சொல்றேன், மக்கள் எல்லாமே வந்து அவர் மீது இருப்ப ஈர்ப்புனாலையும் அவர் ஒரு பெரிய நடிகர்னாலையும் பார்க்க வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர்களுக்கு கூட்டம் கூடுது, அப்ப அவருக்கு அவரை பார்க்க தான் வராங்களா? அது அவரை நடிகருங்கிற பார்க்க வர்றாங்களா?
நல்லா சொன்னீங்க. முதல் நாள் இரவு வந்தான்னு சொல்றீங்க. முதல் நாள் இரவே வந்துட்டாங்கங்கிறீங்க. சரி, அடுத்த நாள் காலையில பல பேர் வந்தாங்க, சரியா? அடுத்த நாள் மதியம் அவர் பேசுறதுக்கு முன்னாடி பல பேர் வந்திருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிந்து அவர்கள் போடப்பட்ட நாற்காலிகள் 1,00,000 நாற்காலிகள். அதில் 50,000 நாற்காலிகள் உடைக்கப்பட்டு விட்டது. மீதி 50,000 தான் போயிருக்கு. அப்ப 1,00,000 கூட நின்றுட்டு இருந்தவனே இன்னொரு 1,00,000 வச்சுங்க, 2,00,000 பேர் வந்திருக்கான்னு வச்சுங்களேன். அப்ப இத்தனை பேரையும் நீங்கள் கூட்டிட்டு வந்தது எதற்காக? உங்களை பார்ப்பதற்காகவா, இல்லை கொள்கை மாநாடுக்காகவா, இல்லை அரசியல் மாநாடா? கொள்கை விளக்கம் கொடுக்குறீங்களா, அரசியல் புரிதலை ஏற்படுத்திங்களா? எதற்காக கூப்பிட்டீங்க நீங்க சொல்லுங்க. எதற்காக கூப்பிட்டுருப்பாங்க? வெறும் 20 நிமிஷம் பேசினாரு. அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து முதல் நாள்ல இருந்து அடுத்த நாள் ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறாங்க. மிக அதிகமான வெப்பம். யாராவது அந்த மொட்டை வெயில ஒரு கூட்டம் ஆரம்பிப்பாங்களா சொல்லுங்க? 3 மணிக்கு பேசுவாங்களா ஒரு தலைவர்? ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் வந்து முதல் நாள்ல இருந்து அடுத்த நாள் காலையில் கழிவறை வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, அவர்களுக்கு உணவு வசதி இல்லை. அவர்கள் குழந்தைகளை கூட்டுக்கொண்டு, பிஞ்சு குழந்தைகளை, இளைஞர்கள் வந்திருக்காங்க. அங்க வந்தவன் எல்லாருமே ஓட்டு போடுறவனா இல்லையே. விஜய் ரசிகர் 5 வயசு 10 வயசு 15 வயசு கேரளா, ஆந்திரா, கர்நாடகால இருந்து வந்திருந்தான். இந்த 2,00,000 பேர்ல அத்தனை பேர் வாக்கு செலுத்துவானா? அப்படியே 2,00,000 பேர் வாக்கு செலுத்தினாலும் அவரோட வாக்கு வெறும் 2,00,000 தான். அங்க யாரும் கேடஸ் கிடையாது, ரசிகர்கள். ஈவன் நாளை போய் 10 வாக்குகளை மித்த இடத்துல போய் வாக்குகளை வாங்குவான்னா இல்ல. அவர்கள் அப்பா அம்மாவே வாக்கு போட மாட்டாங்க. ரசிகரை போய் பார்க்க போறோம் சொல்லாம போறான். வீட்டுல நான் வேலைக்கு போறேன், நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போனவன் தான் அத்தனை பேரும். அவர் எப்படி வாக்கா மாறும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த 2,00,000 பேர்ல எப்படி எல்லாமே வாக்கு போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? 15 வயசு இருக்கான், 10 வயசு இருக்கான், வாக்கு இல்லாதவன் இருக்கான். இத்தனை பேர் தான் இன்னைக்கு போய் பார்த்துருக்கான். எல்லாரும் ஒரு தலைவர் பேச்சை கேட்க வருகிறார் என்றால் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டம். அண்ணன் பேச ஆரம்பிக்கும் போது 8:30 மணி 9 மணிக்கு ஆரம்பிப்பாரு. மைக்க கொடுக்கறதே 9 மணிக்கு இரவு 10:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க கூட்டம். ஒரு பேர் நவர மாட்டான் வெளியில. அண்ணன் பேசி முடித்ததுக்கு அப்புறம் தான் போவாங்க. அது கொள்கைக்கான கூட்டம். அண்ணன் ஒரு மாற்றத்துக்காக வந்த தலைவரை பார்க்க வந்த கூட்டம், அவரின் பேச்சை கேட்க வந்த கூட்டம். இவர் பேச ஆரம்பிக்கும் போது 50,000 பேர் வெளியில போயிட்டானே. அவரை ராம் வாக்கில் பார்த்துட்டு வெளில போயிட்டானே. இது எப்படி அரசியல் கூட்டமா இருக்கும், கொள்கை கூட்டமா இருக்கும்? நீங்கள் கொள்கை கூட்டம் வந்தால் நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சமமாக பாதிக்கப்பட்டு எல்லாம் தரையில உட்காந்துருப்போம். மேற்கூரையே இருக்காது. பேசக்கூடியவர்களோ அந்த மேடையில் இருக்கிறவங்களோ யாருக்கும் மேற்கூரை இருக்காது. யாரும் மேடையில் உட்கார மாட்டாங்க. ஒரு மாற்றத்தை அண்ணன் மண்ணில் விதைச்சிருக்காரு. அப்ப ஒரு ஒரு ஏர் கூலர் வச்சுக்கிறீங்க, குளிரூட்டப்பட்ட இடத்துல வச்சிருக்கீங்க. அவர் வெறும் 10 ஒரு ட்ரெய்லர் போடுறீங்க, வெறும் 20 நிமிஷம் பேசிட்டு அவர் வெளியில போயிடுறாரு. இதற்காக கூடினவங்க நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 2,00,000 பேர். 2,00,000 பேர் அங்கிருந்து எண்ணத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். பேசினதுல இருந்து என்ன கருத்தை எடுத்துக்கொண்டு போனார்? இந்த மக்களுக்கு எதை அவர் சொல்லிவிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க இதெல்லாம் நாங்க பார்த்து பயந்து இவர் வாக்குகள்லாம் எங்க வாக்கெல்லாம் அவர் போயிடுவாங்கிறதெல்லாம் இது என்ன? ஜெயலலிதா எதிர்த்திருக்கோம், எம்ஜிஆர் எதிர்த்திருக்கோம், இன்னைக்கு மோடியை எதிர்த்து கொண்டிருக்கிறோம், காங்கிரஸை வலுவாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த அநீதியும் அக்கிரமத்தையும் இந்த தமிழ் மக்களுக்கு செய்ததையும் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கோம். ஜாம்பவாங்கள் நீங்க சொல்ற 4 பேரை எதிர்த்து இந்த இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக நின்று கொண்டிருக்கு. 8.2 திமுக வரலையே, திமுக சேர்த்தா சொல்றேங்க, எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் ரெண்டையும் சரிக்கு சமமாக நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கோம். அவர்கள் செய்த ஊழல்களை அட்டுழியத்தை மக்களிடம் கொண்டு போய் எல்லாரோடும் சேர்த்து கொண்டிருக்கோம். அப்படியாப்பட்ட கட்சி இப்போ வந்த விஜய்க்கு நாங்க போய் பயப்படுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு படத்துல ஹிட் ஆகலன்னா 3 படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு 15 வருஷமா நீங்க சொல்ற தோல்வியை மட்டுமே கண்டுகொண்டு ஒரு கட்சி வளர்ச்சியை நோக்கி போனோம்னா அண்ணன் சீமான் அவர்களின் கொள்கை பிடிப்பும் தத்துவத்தையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. ஸோ மரங்களுக்கான ஒரு மாநாடு நடத்த போறீங்க. அந்த மாநாட்டோட அஜெண்டா என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, என்ன பேச போறீங்க? ஏற்கனவே ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மரங்கள் எல்லாம் கட்டி பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்து ஒரு புரட்சி பண்ணியிருக்கார். இந்த வாட்டி என்ன புரட்சி எதிர்பார்க்க? இல்ல, இது உலக நாடுகள் அனைத்திலுமே பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஈகோ அரசியல், பாலிடிக்ஸ், ஈகோ பாலிடிக்ஸ் அப்படின்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொண்டு வரணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த மரங்களின் தேவை என்னன்னு தெரியணும். மரங்கள்னால் தான் உயிரினங்கள், நம்மனால மரங்கள்னால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அடிப்படை புரிதலை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த மண் இந்த பூமி பந்தில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அந்த மரத்தை நீ வளர்ப்பதனால் உனக்கானதும் உன் தலைமுறைக்கானதும் எப்படியாப்பட்ட மாற்றத்தை ஏற்படுது, அதன் அத்தியாவசிய தேவை என்ன, ஆக்சிஜன்
தேவை என்ன, நீ அது இல்லைன்னா சுவாசிச்சு வாழ முடியாது, அதன் இல்லைன்னா மழை பொழியாது, அது இல்லைன்னா மண் வளமாகாது, அது இல்லைன்னா உனக்கு உணவு சங்கிலிக்கு தடைப்பட்டு விடும். இத்தனை புரிதலையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக தான் இந்த மாநாடு இருக்க போதே தவிர, இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்கனவே உண்டு பண்ணிருச்சு. எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து ஆடு மாடுக்கெல்லாம் மாநாடு போறாரா அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவுல உலக அளவுல வந்து அன்னைக்கு வந்து மேய்ச்சல் நிலத்தை பத்தி பேசுறாங்க. 2026ஆம் ஆண்டு வந்து மேய்ச்சல் நிலத்துக்கான ஆண்டுன்னு உலக சுகாதாரம் இது வந்து சொல்லியிருக்கான். அப்ப யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்கான். அப்ப அதை தாண்டி இது வந்து ரொம்ப பேசப்படும் முக்கிய பொருளா இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை போறாரு, மக்கள் எல்லாத்துக்கும் மாடு வாங்குறதுக்கு நான் வந்து லோன் தரேன் 1,20,000. இப்ப எங்க வந்தது? இப்ப மாடு அவர்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இப்ப வந்து மாடு வந்து பிற்போக்குத்தனமா தெரியலையா? மாடு ஒரு சமூகம் மட்டும்தான் மேய்க்குன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு இப்ப எங்க போச்சு புத்தி? அப்ப எங்களுக்கு வந்து அரசியல் என்பது இந்த மக்களை பண்படுத்த வேண்டும், இந்த மண்ணை காக்க வேண்டும், இந்த மண்ணில் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அரசியலை நோக்கி வரும்போது எங்களுக்கு வந்து இது அரசியல் வாக்காகுமா அப்படிலாம் இல்லை. இது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இந்த மாநாடு நடக்குது. மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கும். இந்த மாநாட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள், கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் இது இந்த மண்ணில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கருத்து. கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.